கேஸ் ஸ்டடி சரியா. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்னே எடுத்துக்கோங்க சரியா. ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துட்டா அந்த கொஸ்டின் பேப்பரில் செக்ஷன் சியில் வந்து கேஸ் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு இது வருது இல்லையா, கொஸ்டின்ஸ் வருது இல்லையா. ஸோ அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம் சரியா. சரியா. ஸோ அதை எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை வந்து நம்ம நல்லா படிக்கணும் சரியா. ஸோ படித்து ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம் சரியா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான் சரியா. என்ன ப்ராப்ளம் இருக்குது சரியா. ஸோ அந்த ப்ராப்ளமை நான் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸோ ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எழுதி நீங்கள் அந்த ப்ராப்ளம் எழுதிடுவீங்க சரியா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸோ அந்த ப்ராப்ளமை நம்ம டிஃபைன் பண்ணணும் சரியா. ஸோ எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி வந்துச்சு சரியா, ஏன் வந்துச்சு, யார் மூலிமா வந்துச்சு, எதனால் வந்துச்சு, ஏன் இந்த ப்ராப்ளம்னால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்காங்க சரியா. ஸோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எழுத போகணும் சரியா. நீங்கள் கேஸ் ஸ்டடி ப்ரெசென்ட் பண்ணும்போதே ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளமை வந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப அந்த ப்ராப்ளம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸையும் சொல்லணும் சரியா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸோ அந்த ப்ராப்ளம் ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் சரியா. ப்ராப்ளம் ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் எப்படி வேணால் கலெக்ட் பண்ணலாம். செகண்டரி டேட்டாவை யூஸ் பண்ணி வெப்சைட்டில் இருந்து ஜேர்னல்ஸு, ஆர்டிகல்ஸு சரியா, புக்ஸு. ஸோ இதிலிருந்து எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்ளம் ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணலாம். இல்லை ஆர்டிகல், ஜேர்னல் இது எல்லாமே கலெக்ட் பண்ணலாம் சரியா. ஸோ கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் அதில் கிடைக்கும் சரியா. ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ்லேருந்து நீ பெஸ்ட் சொல்யூஷன்ஸை வந்து என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். புரிஞ்சுதா. ஸோ பெஸ்ட் சொல்யூஷன்ஸ்னால் என்னென்னா ஸோ அதாவது அந்த சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நம்ம ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது வந்து சீக்கிரம் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும், காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும், டைமும் கம்மியாக இருக்கணும் சரியா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சொல்யூஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம நிறைய ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ்லேருந்து பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சூஸ் பண்ண சொல்யூஷன்ஸ் வந்து சூட்டபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி இது பண்ணுவோம், ஃபீட்பேக் கலெக்ட் பண்ண முடியும் சரியா. ஸோ ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறது மூலிமா நம்ம கூட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் இல்லைன்னா யார் நம்ம அதாவது எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ ஸோ அவங்க எம்ப்ளாயீஸோ ஸோ இவங்ககிட்ட என்ன பண்ணுறோம், ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறோம் சரியா. ஸோ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த சொல்யூஷன்ஸ் வந்து அங்கே சூட்டபிளாக இருக்குது. இல்லை ஃபீட்பேக் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எகைன் இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும் சரியா. ஸோ இப்படி தான் வந்து கேஸ் ஸ்டடி எழுது சரியா. புரிஞ்சுட்டு யாருக்கா கிளியர் பண்ணலாம், இந்த கொஸ்டின்ஸ் கேட்டால் சொல்லுவீங்களா. ஸோ இப்போது எப்படி கேஸ் ஸ்டடி எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுல்ல. ஸோ எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஐடென்டிஃபை ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறோம் என்னன்னு சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், டிஃபைன் பண்ணும்போது என்னென்ன நம்மளுக்கு தெரியணும், எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, யாரெல்லாம் அந்த ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியணும் சரியா. ஸோ அதை வந்து டிஃபைன் பண்ணுறோம், ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சொல்யூஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டேட்டாஸ் வந்து நிறைய டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணணும் சரியா. ஸோ செகண்டரி டேட்டாஸை நிறைய கலெக்ட் பண்ணணும். செகண்டரி டேட்டாஸ் எப்படி கிடைக்கும், ஜேர்னல்ஸு, ஆர்டிகல்ஸு, புக்ஸு சரியா, அப்புறம் ரிப்போர்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ரிப்போர்ட்டு, அதாவது ஆனுவல் ரிப்போர்ட் இந்த மாதிரியெல்லாம் சரியா. ஸோ இதில் நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். அதாவது ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் யாரோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து எந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த சொல்யூஷன்ஸ் நம்மளோட இதுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் அவங்கள நம்ம ரெஃபர் பண்ணுறோம் சரியா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதிலேருந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் கிடைச்சிருக்கு. அதிலேருந்து பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் ஒன்று எடுக்கும் இல்லையா. ஸோ அந்த பெஸ்ட் சொல்யூஷன்ஸை என்ன பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபீட்பேக் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணதை அப்படியே விட்டுடலாம். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அகைன் இந்த ப்ராசஸே கண்டினியூ ஆகும். அகைன் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறோம், டிஃபைன் பண்ணுறோம், திரும்ப இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறோம், அதுலேருந்து பெஸ்ட் சொல்யூஷன் செலக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி திரும்ப ஃபீட்பேக் வரும் சரியா. ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும், பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைக்கிறது சரியா. புரிஞ்சுதா, ஆன்சரியா சரியா. யாராவது சொல்ல முடியுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. மேம் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவேன், அப்புறம் டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் அதில் பெஸ்ட் சொல்யூஷன் எடுக்கணும். பெஸ்ட் சொல்யூஷன் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து பெஸ்ட் சொல்யூஷன் எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீட்பேக் வாங்கி அந்த சொல்யூஷன் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக நம்ம வந்து இப்போ நெகட்டிவாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணும்,
அப்படி பாசிட்டிவாக இருந்தால் அப்படி சரி வெரி குட்